ஏம்மா சுமதி, இன்னம்மா இது உள்ள வந்துட்டோம். ஆனால் எந்த பக்கம் போகிறதுனே ஒன்றும் புரியலையேம்மா. ஆளுக்கு ஒரு மூளையாக போய் தேடலான்னு நினச்சாக்கா நம்ம தொலைஞ்சிருவோமோன்னு பயமாக இருக்குது. நம்ம எப்போ பார்த்துப்போன்ட்டு என்னம்மா பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்தாப்புல போய் ஒரு ரூமாக போய் பார்க்கலாமா? ஆமாக்கா, அதான்க்கா சரியாக வரும். வாங்கக்கா, முதல்ல கீழே இருக்கிற ரூமில் இதெல்லாம் இருக்காங்களான்னு போய் முதல்ல பார்த்துருவோம். பார்த்துட்டு மேலே போய் பார்ப்போம்க்கா, சரிங்களா? சரிம்மா, வாம்மா முதல்ல போய் பார்ப்போம். இவளுக்கு எங்கேன்னு போனாலுங்கன்னு ஒன்றுமே புரியலையேம்மா. கடவுளே, எப்படியாவது இவளுக்கு கண்டு இவளுக்கு கிடச்சிடணுமே. வருத்தப்படாதீங்கக்கா, எப்படியும் நம்ம அவளுக்கு 2 பேரையும் கண்டுபிடிச்சி நம்ம 4 பேரை தான்க்கா வீட்டுக்கு போவோம். நீங்கள் வாங்க. என்ன இது, ஒரே இருட்டா இருக்கு, லைட்டு கூட போட்டு வைக்க மாட்டேங்கிறாங்களே. இப்படி இருந்தா எப்படி இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை எப்படிதான் இப்படி குடும்பம் பண்றாளோ? இதுல வேற எனக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இந்த அமிர்தா கூப்பிட்டு விட்டுட்டா. இங்க வெளிச்சாமும் இல்ல, திணுறதுக்கு சோறும் இல்ல. என்கிட்ட இருந்த மீனையும் யாரோ புடுங்கிக்கினாங்க, யாருன்னே தெரியல. அனிதா, யாரு அது? என்ன கூப்பிடுறது? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. இந்தா பாக்குறேன். ஆட, யாரு இந்த அக்கா? இருட்டுல மூஞ்சி கூட தெரியலையே. எக்கோ, உனக்கு தெரிகிறதா? ஏன் தெரியாம? இருட்டா இருந்தாலும் எனக்கு கண்ணு நல்லா தெரியும்க்கா. வா, என் அருகில் வா வனிதா, வா. எக்கா, ஏங்கா புரியாத பாஷையில பேசுறீங்க? வான்னு சொன்னா வர போறேன். போதுமாக்கா? இன்னும் அருகில் வா. சொல்லுங்கக்கா. இப்பொழுது பார், என்னை தெரிகிறதா? ஆடச்சே, நான் தான் தூரமா இருக்கும் போதே உங்களை தெரியுதுன்னு சொல்லிட்டேனே. இது என்னது? நம்ம எப்போ உள்ள வந்தோம்? நம்ம இந்த வீட்டுக்குள்ள நிக்கிறோம். ஐயோ, சாந்திக்கா, சாந்திக்கா, சுமதி அக்கா, ஏ வனிதா, இழுவ இழுவ, எங்க இருக்க? ஏன் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க எல்லாரும்? ஐயோ, இது என்னது? இது ஏதோ ஒரு உருவம் நிக்குதே. ஐயோ, சாந்தி அக்கா, சுமதி அக்கா, இழுவ, என்ன காப்பாத்துங்க. ஓடிடு அமிர்தா, ஓடிடு. எப்பா, எப்படி ஒரு வழியா ஓடி வந்துட்டோம். ஐயோ, இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலையே. அக்கா, சாந்தி அக்கா, என்ன காப்பாத்துங்க அக்கா, என்னை இப்படி தனியா விட்டுட்டீங்களே. ஏக்கா, ஏக்கா, இப்படி ட்ரெஸ் போட்டு இருக்கீங்களே, இந்த வெயில் காலத்துல உங்களுக்கு வேக்காடா இல்லையாக்கோ? என்னது இது? எங்கேயும் இழுவ குரல் மாதிரி கேக்குது. இழுவ இழுவ இழுவ, நீ இங்கேயா இருக்க? இழுவ, உன் பின்னாடி யார் இருக்கா? அங்க பாரு பாரு இழுவ. அமிர்தா, இது யாருன்னு உனக்கு தெரியலையா? இவ என்ன ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி கேக்குறா. இழுவ, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அது யாருன்னு நல்லா பாரு இழுவ. ஏக்கா, இவ நம்ம பொண்ணுதான்க்கா, பேரு நேட்டாச்சிக்கா. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்கிடாதீங்கக்கா. இவ என்ன பேய் கூட சமரசம் பேசிக்கிட்டு இருக்கா? அட இழுவ இழுவ, அது பேய் இழுவ, பாரு இழுவ நல்லா. பேயா? அட நேட்டாச்சி, எனக்கு தின்றதுக்கு நிறைய தருவாங்கன்னு நீ தானே சொன்ன நேட்டாச்சி. நான் சொன்னேனா? நான் எங்க இழுவ சொன்னேன்? நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு எனக்கே தெரியலையே இழுவ. இதுல வேற உனக்கு நிறைய தின்றதுக்கு தருவாங்க நான் சொன்னேன்னு சொல்றியே. என்ன இவளுக்கு மண்டையில அடிகிடி பட்டுடுச்சோ? ஐயோ இழுவ, பேயாது முகத்தை காமிச்சிடுச்சு. அங்க பாரு. என்னதான் முகத்தை காமிச்சாங்களோ இந்த அக்கா. ஏக்கா, ஐயோ,
காலும் இழுக்குது இழுவ, வா இழுவ பேசாம. ஓடுறீங்களா? ஓடுங்க ஓடுங்க, நான் இங்கேயே தான் இருக்கேன். நேட்டாச்சி ஏண்டி இப்படி பண்ண? நான் என்னடி பண்ண? அட குட்டாச்சி, ஐயோ நீ தானடி என்ன உள்ள கூப்பிட்ட. சோறு இருக்கு, தின்னுறதுக்கு பண்டம் தருவாங்க, வா வான்னு நீ தானடி என்ன உள்ள கூப்பிட்ட. அட இழுவ, நானே இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன்னு தெரியலங்க. நான் வந்து உன்னை கூப்பிட்டேன்னு சொல்றியே இழுவ, நானே எப்படி வீட்டுக்குள்ள வந்தேன்னு தெரியல இழுவ. என்னது, நீ என்ன கூப்பிடலையா? ஐயோ நேட்டாச்சி, என்ன நடந்ததுன்னு சொல்லு இழுவ, சொன்னாதான் எனக்கு புரியும், சொல்லு. நீதான் சொன்ன அமுதா, உள்ள சோறு இருக்கு, தின்றதுக்கு நிறைய பண்டம் இருக்கு, வா வனிதா நாம மட்டும் சாப்பிடலான்னு நீதான கூப்பிட்ட. ஐயோ இழுவ, நான் எதுவுமே சொல்லல இழுவ. என்னமோ இங்க பேய் ஏதோ சித்து விளையாட்டு விளையாடுதுன்னு நினைக்கிறேன் இழுவ. வாருங்கள், எங்கள் வீட்டிற்கு உங்களை அழைக்கிறேன். ஐயோ பேய் இங்கேயும் வந்துருச்சு இழுவ, ஓடு ஓடிடு. ஆமா நேட்டாச்சி, வா ஓடலாம், நீ பாடாம ஓடுடி இழுவ. நம்மை கண்டு பயப்படுகிறார்கள். எங்கே ஓடினாலும் எங்களிடம் மாட்டிக்கொள்வீர்கள். இது என்னங்கக்கா, நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டோம், இன்னும் இவளுங்க 2 பேரையும் காணுமேக்கா. இந்த வீட்டில் இல்லாத இடத்துல எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, இனி நம்ம எங்கக்கா போய் தேடுறது? இருமா சுமதி, இன்னும் கொஞ்ச நேரம் தேடுவோம்மா. அப்படியும் கிடைக்கலன்னா நம்ம வெளியில போய் ஆளுங்களை கூட்டிட்டு வருவோம்மா. சரிங்கக்கா. அமிர்தா, அமிர்தா, வனிதா எங்கம்மா இருக்கீங்க? அமிர்தா, ஏம்மா அமிர்தா, எங்க இருந்தாலும் வந்துருங்கம்மா, வாங்கம்மா, உங்களை தேடி தேடி சுத்தின்னு இருக்கோம்மா நாங்க. இழுவ, என்னால இதுக்கு மேல முடியாது இழுவ, ஓடுறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை இழுவ. ஆமா நெட்டாச்சி, என்னாலையும் முடியாது நெட்டாச்சி, என்னை எப்படியாவது தூக்கின்னு ஓடிடு நெட்டாச்சி. இழுவ, வர ஆத்திரத்துக்கு நானே உன்னை கொண்டுருவேன் பாத்துக்க, கழுத்துல காலை வச்சு மெரிச்சிருவேன். வாயை மூடி இழுவ, நானே ஓட முடியாம ஓடிட்டு இருக்கேன், இதுல உன்னை தூக்கின்னு வேற ஓடணுமா? வாயை மூடி இழுவ. ஐயோ, அப்ப நீயும் என்ன காப்பாத்த மாட்டியா நெட்டாச்சி? அக்கா சாந்திகா, இங்க பாருங்க. என்னம்மா சுமதி? ஐயா அக்கா, இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். அட அமிர்தா, வனிதா, அம்மா அமிர்தா, வனிதா. அக்கா சாந்தி அக்கா, எங்களை காப்பாத்துங்க அக்கா. ஆமாக்கா, என்னையும் காப்பாத்துங்க அக்கா. அக்கா சுமதி அக்கா, வாங்கக்கா, எப்படியாவது வெளியில ஓடிடலாம்க்கா. இருங்கம்மா பொறுமையா இருங்கம்மா, பயப்படாதீங்கம்மா. நீங்க 2 பேர் முதல்ல எதுக்காக உள்ள வந்தீங்க அதை சொல்லுங்கம்மா. நாங்க எங்கக்கா உள்ள வந்தோம், என்ன வந்து நான் எப்படி உள்ள வந்தேன்னு எனக்கே தெரியலங்கக்கா. இந்த இழுவையே நான் தான் கூப்பிட்டேன் உள்ளன்னு சொல்றாக்கா, நான் கூப்பிடவே இல்லைங்கக்கா. ஐயோ அக்கா, இப்ப மறுபடியும் வந்துருச்சுக்கோ, ஒரு பேய்க்கு 3 பேயா வந்துருச்சுங்கக்கோ. ஆமாக்கா, எப்படிக்கா போறது இப்போ? ஐயோ, இது என்னங்கக்கா, பேய்ங்க கூட்டமா இருக்கீங்க? அதாம்மா சுமதி, எனக்கும் புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியலையே இங்க. இந்த பிள்ளைகளையும் எப்படியாவது கூட்டிட்டு நம்ம ஓடிடணுமா? வாங்க வாங்க, எங்க கிட்ட வாங்க, எனக்கு பசிக்கிறது, சீக்கிரம் இவர்களை சாப்பிட வேண்டும். என்னது, சாப்பிட போறீங்களா? ஏக்கோ இது வேலைக்கு ஆகாதுங்கக்கோ, எதனா பண்ணுங்கக்கோ, எங்களை காப்பாத்துங்கக்கோ. ஏக்கோ பேயக்கோ, எங்களெல்லாம் சாப்பிடாதீங்கக்கோ, நாங்க ருசியா இருக்க மாட்டேங்கோ. ஆமா இழுவ, மேல பெப்பரையும் சால்ட்டையும் போட்டு ருசி ஏற்படுத்தி கூட சாப்பிடுவாங்க. சரிம்மா பேசிட்டு இருக்காதீங்க, வாங்க ஓடிடலாம். ஆமாக்கா, வா அமிர்தா, வனிதா வாங்க. ஆமாக்கா, இங்க இருந்து ஓடிடணும்க்கோ, இல்லனா இவங்க நம்மள தின்னுடுவாங்கக்கோ. அட விளங்காதவளே, பேய் கூட நின்னு கதை பேசிட்டு நிக்கிறா பாரு, வாடி. அட வா இழுவ.
ஓடிவிட்டீர்களா? விடமாட்டேன், விடமாட்டேன். ஏக்கா சாந்தியக்கா வழியே இல்லைங்களேக்கா, எங்கக்கா போறது நம்ம? எதுக்கா வெளியில போறதுக்கான வழி? அதாம்மா தெரியல, நானும் தேடிட்டு இருக்கேன். இருங்கம்மா, நம்ம வேற எங்கன்னா வரும் வழி. வாங்க வாங்க ஓடிடலாம். ஓடுகிறார்கள். விடமாட்டேன். ஆம், விடக்கூடாது இவர்களை. இன்று சாப்பிட்டே ஆக வேண்டும். ஏக்கா இது என்னக்கா இவ்வளவு நேரம் பேய் பங்களால சுத்தி சுத்தி ஓடணும்? இது ஏதோ அரண்மனை மாதிரி இருக்கு. ஆமாம்மா, இது என்னன்னு தெரியலையம்மா. சரி அங்க பாரு, இது வெளிச்சம் வர மாதிரி இருக்கு. அதுதான் வெளியில போறதுக்கான வழி நினைக்கிறேன். பாருங்க, போமா சுமதி, சீக்கிரம் போ. அப்பாடா, ஒரு வழியா வெளியில வந்துட்டோம்க்கா. ஏக்கா இங்க நிக்க கூடாதுக்கா, இதுக்கு மேல வாங்கக்கா, ஓடிடுவோம்க்கா எல்லாரும். ஆமா சுமதி, ஓடுங்க, இறங்க ஓடுங்க. அக்கா சுமதி, சாந்தியக்கா வாங்க, நான் வேணா உங்களை கை பிடிச்சிக்கவாக்கா? இல்லம்மா சுமதி, நீங்க ஓடுங்க முதல்ல, நான் வந்துடுறேன் எப்படியாவது. வாங்க போயிடலாம். வாமா வனிதா, அங்கேயே இன்னும் நின்னுட்டு இருக்க, வா சீக்கிரம். இந்த வாரேங்கா. ஐயோ, எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்களே. இவர்கள் ஓடிவிட்டார்கள். அடுத்த முறை இவர்களை விடவே கூடாது. ஆமாம், விடவே கூடாது. ஆம், விடவே கூடாது. அக்கா நல்ல வேலைக்கா, சாந்தி அக்கா, எப்படியோ வந்துட்டோம்க்கா. ஊருக்குள்ளார ஓடி வந்துட்டோம்னு நினைக்கிறோம்க்கா. கரெக்டு தானக்கா? ஆமாம்மா, எப்படியோ வந்துட்டோம், ஊருக்குள்ளாரதாம்மா வந்துட்டோம். இருமா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கே போயிடுவோம்மா. பயப்படாதீங்கம்மா. இது என்ன இங்க நின்று ஆட்டம் காட்டின்னு இருக்குது? அட இழுவே இழுவே, என்ன நேட்டாச்சி சொல்லு. அது என்ன அங்க பாத்து ஏதோ ஆட்டம் காட்டின்னு இருக்க? என்ன? ஒன்னும் இல்ல, தின்றதுக்கு நிறைய சோறு கறி மீனுன்னு கிடைக்கும்னு நினைச்சேன் நட்டாச்சி. கடைசியில அந்த பேய் நமக்கு ஒண்ணுமே கொடுக்கல பாத்தியா? நம்மளே உயிரை கையில பிடிச்சின்னு ஓடி வந்தா உனக்கு தின்றதுக்கு எதுவுமே தரலையா? உன்னெல்லாம் செருப்ப சாணியாலே முக்கி அடிக்கணும் இழுவே. ஐயோ, இவையே இவ்வளவு கோவப்படுறா. நான் தானே வீட்டுக்கு போய் சமைக்கணும். என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சரிம்மா, ஒரு வழியா நம்ம எப்படியும் ஊருக்குள்ளார வந்துட்டோம். வாங்கம்மா, நம்மளை தேடிட்டு எப்படியும் ஆளுங்க வெளியில வந்திருப்பாங்க. சீக்கிரம் வாங்கம்மா போலாம்.